தலைப்பு செய்திகள். சிடி விக்ரமரத்னவின் மரணத்தில் பாரிய சந்தேகம். படுகொலைகள் தற்கொலைகளாக மாற்றப்படுகின்றன. மனோஜ் கமகே குற்றச்சாட்டு. தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் புதிய கூட்டணிக்கு ஆதரவு. திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவிப்பு. இது அனுரகுமாரவின் அரசாங்கம். இங்கு மோசடிகளுக்கு எவ்வித இடமும் இல்லை. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. சீன நிலச்சரிவில் இதுவரை 8 பேர் உயிரிழப்பு, 34 பேரை காணவில்லை. விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் பாரிய சந்தேகம் காணப்படுகின்றது. மரணம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதற்கு முன்னரே அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று யார் உறுதிப்படுத்தியது? படுகொலைகள் தற்கொலையாக மாறும் கலாச்சாரம் தற்போது காணப்படுகிறது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: சர்ச்சைக்குரிய வழக்குகளின் பிரதிவாதிகள் மர்மமான முறையில் உயிரிழக்கும் அச்சுறுத்தலான சூழல் தற்போது காணப்படுகிறது. திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் மோசடி விவகாரத்தில் அரசு அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். ஏர்பஸ் கொள்வனவு விவகாரத்தில் பிரதிவாதியான கபில சந்திரசேனவும் இவ்வாறே உயிரிழந்தார். இந்த சம்பவம் மரணங்கள் தற்கொலை என்றே குறிப்பிடப்படுகின்றன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி சந்திரசேனவும் இவ்வாறே மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு முன்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று யார் அறிவித்தது? ஊடகங்கள் எவ்வாறு தற்கொலை என்று அறிக்கையிட முடியும்? படுகொலைகள் தற்கொலையாக மாறும் கலாச்சாரம் தற்போது காணப்படுகின்றது. அரசியல் கலாச்சாரம் முறையற்ற வகையில் உள்ளது என்பதை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய சிறுபான்மை கட்சிகள் தங்களின் உரிமைகளுக்காக தனியானதொரு புதிய கூட்டணியை உருவாக்குவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் தற்போதைய மக்கள் விரோத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பும் இறுதி இலக்கிற்காக தங்களின் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தே பயணிப்பார்கள் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மனோ கணேசன், ரவுஃப் ஹக்கீம் மற்றும் தமிழ் முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்களின் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்காக தனியாக ஒழுங்கமைவதில் எவ்வித தவறும் இல்லை. வெவ்வேறு அரசியல் கருத்துக்களை கொண்ட குழுக்கள் ஒரே மேடைக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு வடிவங்களில் இணைவது ஆரோக்கியமானது. அவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் எமது ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றனர். தற்போதைய அரசாங்கத்துடன் அவர்கள் யாரும் இணைய போவதில்லை என்பதுடன் எதிர்கால தேசிய தேர்தல்களின் போது இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை வீழ்த்தும் ஒற்றை இலக்கிற்காக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து செயற்படும் என்ற பலத்த நம்பிக்கை எமக்கு உண்டு. அதேவேளை நாட்டின் தேசிய பாதுகாப்பு இன்று பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. தேர்தல் காலத்தில் தேசிய பாதுகாப்பு பற்றி பேச விரும்புவோர் கதிரை மேசைகளுடன் தன்னை வந்து சந்திக்குமாறு கூறிய பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சரின் தற்போதைய பாதுகாப்பு உத்தரவாதம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. நாட்டில் இன்று தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாவதுடன் சிறைச்சாலைகளில் உள்ளவர்களின் பெரும்பாலானோர் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கும் சூழலில் நாட்டில் எவ்வாறு அமைதி நிலவுகிறது என அரசாங்கம் கூற முடியும்? அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த பலவீனமும் அம்பலமாகியுள்ளது. சிறைக்குள் வன்முறை ஏற்பட்டு 24 மணித்தியாலங்கள் கடக்கும் வரையில் போலீசாரின் உதவியை சிறைச்சாலை நிர்வாகம் நாடவில்லை என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றும் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சினால் 35 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வடக்கு மாகாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் பெண் தொழில் முயற்சியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட உதவி திட்டங்களின் முதற்கட்ட நிகழ்வு வெள்ளிக்கிழமை அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது. அமைச்சின் செயலாளர் நந்தகோபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்கி வைத்தார்.
முதற்கட்டமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 130 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தனர். அவர்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் ஆடு வளர்ப்புக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், மாவட்ட செயலாளர் பிரதீபன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளருமான சுந்தரமூர்த்தி கபிலன், கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் மோகன், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் உதவி செயலாளர், அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். டீசலுக்கு பதிலாக சட்டவிரோதமாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்படும் பயணிகள் பேருந்துகளை இலக்கு வைத்து நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவிக்கையில், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மண்ணெண்ணெயை பயன்படுத்துவதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 100 பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். அவற்றில் சில பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேகத்துக்கிடமான பல பேருந்துகளிலிருந்து பெறப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பரிசோதனையில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்பட்டமை உறுதிப்படுத்தப்படுமாயின் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு சீனாவில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 34 பேர் காணாமல் போயுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நிலச்சரிவை தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். உள்ளூர் நேரப்படி காலை 9:10 மணியளவில் சோங்கிங் நகரின் பெய்ஜிங் மாவட்டத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் 800க்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. சிக்கிக்கொண்ட 18 பேர் மீட்கப்பட்டதாக மாவட்ட தலைவர் ரென் ஜியாங்கின் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அவர்களில் 8 பேர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டது. மலை அடிவாரத்தில் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக பகுதி வீதியொன்றின் ஒரு பகுதியை பாறைகள் மற்றும் மண் குவியல்கள் மூடியிருப்பதான காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. நிலச்சரிவை தொடர்ந்து தூசி படலத்திலிருந்தும் மக்கள் அச்சத்தில் அலறி எடுத்துக் கொண்டு வருகின்றனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி கணிக்க முடியாத செங்குத்தான நிலப்பரப்பை கொண்டது என்று உள்ளூர் அதிகாரி ஒருவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் மலைச்சரிவின் ஓரங்களில் ஆபத்தான பாறைகள் இன்னும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் புதிய தலைவராக ஆன்டி பர்ன்ஹாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் இவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார். மேக்கர்ஃபீல்ட் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 56 வயதான இவர் கடந்த 10 ஆண்டுகளில் இங்கிலாந்தின் 7வது பிரதமராக பதவியேற்க உள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஏராளமான வாக்குறுதிகளை வழங்கியது. அதை நிறைவேற்ற இது தான் கடைசி வாய்ப்பு என கூறப்படுகின்றது. நாங்கள் மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கை அளிக்கப் போகிறோம் என்று ஆன்டி பர்ஹாம் தொழிலாளர் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தனது முதல் உரையில் குறிப்பிட்டார். மேலும் கேர் ஸ்டார்மர் அமைத்த அடித்தளத்தின் மீது நின்று தலைமை தாங்க தான் தயாராக இருக்கின்றேன். அவரது சேவைக்காக நன்றி தெரிவிக்கின்றேன். பிரிட்டனை ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்ல இருக்கின்றேன். இந்த மாபெரும் நாட்டின் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் மற்றும் தேசத்திற்கும் நான் ஒரு தலைவராக திகழ்வேன். மேலும் எங்கள் முன்னுரிமைகள் மற்றும் நாங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆகியவற்றில் கட்சி எவ்வித தயக்கமுமின்றி லேபர் கொள்கை சார்ந்ததாகவே இருக்கும். உங்களுக்கு மிகவும் அவசியமான உள்ளாட்சி மற்றும் சமூக குடியிருப்புகளை கட்டுவதற்கும் உங்கள் வணிக வீதியை மேம்படுத்துவதற்கும் அப்பகுதி உயிரோட்டும் பப்கள் மற்றும் கடைகள் போன்ற உள்ளூர் வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் அத்துடன் மீண்டும் தொழில்மயமாக்கலை மேற்கொள்வதற்கும் உங்கள் பகுதிக்கு அதிக அதிகாரங்களை வழங்க நாங்கள் விரும்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1968 இன்டெல் நிறுவனம் மவுண்டன் வியூ கலிபோர்னியாவில் நிறுவப்பட்டது. 1982 குவாட்டமாலாவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 268 பழங்குடியினர் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1995
கரிபியன் தீவான மென்சொராட்டில் சௌபியரே எரிமலை வெடித்ததன் காரணமாக தீவின் தலைநகரம் அழிக்கப்பட்டதுடன் மண்டலத்தின் மக்கள் தொகையில் 2/3 பகுதியினர் தீவை விட்டு வெளியேறினர். 1997 மும்பையில் 10 சிறுவர்கள் காவல்துறையினரால் கொல்லப்பட்டதன் காரணமாக 8000 தலித் மக்கள் கலகத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.